ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இந்த இவங்களை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம புதுசாக ரேபிட் வந்து வாங்கியிருக்கோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சேனல் வந்து நம்ம டீம்மேட்டில் இருக்க எல்லோரும் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு. அதில் அனிமல்ஸ் சேனலில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். எல்லாம் மறக்காமல் அந்த சேனலில் போய் பாருங்கள். இந்த சேனலில் தான் அனிமல்ஸ் சேனலில் தான் பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இனிமேல் நாய், பூனை, முயல், எலி இதை எல்லாத்தையும் பற்றி அனிமல்ஸ் சேனலில் தான் அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ வாங்க நம்ம முயலை பற்றி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இவனுங்க 2 பேரும் 3 மாத குட்டி. ஃப்ரெண்ட்ஸ், 3 மாத குட்டி இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினோம். எல்லா ஃப்ரெண்ட்லி டைப் தான் 2 பேருமே. இதில் ஒருத்தன் மட்டும் ரொம்ப பயப்படுவான். அது அவன் தான். இல்லை, இவன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவன் தான் கொஞ்சம் பயப்படுவான். ஆனால் இப்போ நல்லா செட் ஆகிட்டான். வீட்டில் வந்ததுலேருந்து ரொம்ப ஓடும், தொடைய விட மாட்டான். இப்போ செட் ஆகிட்டான். 2மே உங்களுக்கு பார்த்திங்கன்னா லைட் சாக்லேட் கலரில் தான் வருவானுங்க. லைட் சாக்லேட் கலர், காது பக்கத்தில் லைட்டாக க்ரே வரும், காதுக்குள்ளே ஒயிட் வரும். பார்த்திங்கன்னா தெரியும், ஒயிட்டாக இருக்கும் காதுக்குள்ளே. 2மே எல்லாம் ஃப்ரெண்ட்லி டைப் தான். நல்லா நம்மள்ட்ட ஜாலியாக பழக ஆரம்பிச்சிட்டானுங்க. காதில் முடிச்சதுக்குள்ள ஒன்றுமே செய்ய மாட்டானுங்க. ஆனால் என்ன, இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற தான் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அப்பாவி மாதிரி இருப்பானுங்க. இந்த கூண்டை விட்டு வெளியே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பிடிக்கவே முடியாது. பிடிக்கனா நம்ம டீமில் இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க 3 பேர் இருக்கானுங்க. அதில் ஒருத்தன் வீட்டுக்குள்ளே இல்லை, வெளியே போயிட்டான். மீதி 2 பேரை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை பிடிக்கவே முடியும். நான் இவங்களை வந்து யாருன்னு இன்னொரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். 2மே 3 மாத குட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நல்லா மேட்டிங்க்கு வந்து கரெக்டாக வந்துட்டானுங்க. ஏன்னா இது மேட்டிங் சீசன் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா முயல் நம்ம ரொம்பலாம் வளர்த்ததில்லை. நாட்டில் ஒரு வாட்டி வளர்த்தோம், அதுவும் இறந்து போச்சு. இந்த திடீர்னு வயிற்றால போய் இறந்து போயிட்டு இதை வந்து இப்போ திரும்பி வாங்கி விட்ருக்கோம். பார்த்தா நாங்கள் கடையில் வாங்கும்போது 2மே பேருன்னு சொல்லி கொடுத்தாங்க. வீட்டில் வந்துட்டு யூடியூப் சேனலில் போட்டு செக் யூடியூப்பில் போட்டு செக் பண்ணதுக்கும்போது பார்த்தா 2மே மேல் ஆகிட்டு. ஏன்னா அந்த பிறந்து 3 மாதம் கழிச்சா மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு சொன்னாங்க. நாங்கள் கரெக்டாக அந்த 3 மாதம் தான் வாங்கிட்டு வந்தோம். அதனால் கரெக்டாக தெரியலையான்னு தெரில கடைக்காரங்களுக்கு. அவங்க 2மே மேல்னு சொல்லிட்டாங்க. கடையில் போய் கேட்டோம், சரி வந்து மாற்றிக்கோங்கன்னு சொன்னாங்க. அங்கே ஃபீமேல் பார்த்தா ஃபீமேல் இல்லை. நான் எங்களுக்கு வந்து இதே கலரில் இல்லை ஒயிட்டில் ஃபீமேல்னு நினைக்கிறேன். 2மே இல்லை, மேலாக இருந்துச்சு. சரிண்ணே ஃபீமேல் வரும்போது சொல்லுங்கள், மேலே கொண்டு வந்து போட்டு ஃபீமேல் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஃபோன் காலே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். வாங்கி விட்டு 1 மாதம் ஆக போகுது. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. 1 மாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 15 நாள் ஆக போகுது. ஆனால் 2மே எல்லா ஃப்ரெண்ட்லி டைப் ஆகிட்டானுங்க. என்ன போட்டாலும் சாப்பிடுவானுங்க. கோஸு, கேரட்டு, கீரை. நம்ம வீட்லேயும் நல்லா பெரிய தோட்டம் வேறு. ஃபுல்லாக திறந்து விட்டுனா ஃபுல்லாக ஒரு மூக்கு முட்டை மேய்ஞ்சிருவானுங்க. இப்போ ஒரு 4 நாளாக உள்ளே அடைச்சி போட்டேன். நீங்கள் வெளியெல்லாம் இருக்கானாண்டா கடங்கடான்ட்டு. அதுவும் நம்ம வீட்டில் ஒரு 2 சேட்டைக்கார பசங்களால் தான் இவனுங்க இந்த கேஜிலே கிடக்குறானுங்க. அதுவும் ஒருத்தலாம் இந்த கேஜ் மூடினா கேஜி மேலே ஏறினே இவங்க கூட விளையாட பார்ப்பான். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பெட்ஸு கூடயும். ஃபஸ்ட்டு என்னோடய குருவி கொண்டு தான் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா குருவிங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணானுங்க. ஏன்னா குருவி வந்து கீழே இறங்கவே இல்லை, மண்ணில் இறங்க விடல. குருவியை வச்சு விரட்டினானுங்க இவனுங்க. சரி அது லாய்க்கப்படாது, குருவி பாவம்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்து இந்த தனி கூண்டில் போட்டாச்சு. ஏதோ இதில் தான் நம்ம வந்து அதுக்கு தண்ணி வந்து தனியாக வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். அதை வந்து அப்படியே இதில் வந்து நக்குச்சுன்னா தண்ணி வந்து வரும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, ஆனால் நல்லா தண்ணி வரும். ஃபுல்லாக பவுல்ஸ் வருது. இவ்வளோண்டு தண்ணி தான் குடிச்சிருக்கானுங்க. நேற்று ஃபுல் பாட்டில் வச்சேன். இவ்வளோண்டு தண்ணி தான் காலியாக இருக்குது. அதுவும் குடித்தாங்களா இல்லையா, இல்லை தானாக காலியாச்சானு தெரில. ஏன்னா சில நேரம் தானாக காலியாக, ஏன்னா இவனுங்க இங்கே படுத்துருக்கானுங்களா, இதே வந்து இதில் ஒட்டி இப்படி படுத்தானுங்கன்னா தண்ணி வந்து லீக் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி லீக் ஆச்சானு தெரில. ஆனால் இந்த இடம் எங்களுக்கு நல்லா செட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் அவனை தூக்கிட்டு காமிக்க அந்த இடத்த எப்படி குழி அடித்து வச்சுருக்கான் பாருங்கள். செங்கல் வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். செங்கலுக்கு அடியில் போய்ட்டு குழி அடிச்சிருக்கான். எவ்வளோ தூரத்துக்கு பாருங்கள். இது எதுக்காக அடிக்கிறானுங்கன்னா, பக்கத்துலேருந்து வாழை மரம் இருக்குது. அந்த வாழை மரத்தோட வேர் வந்து அதுக்குள்ளே வருது. அதை குறித்து திங்கிறதுக்காக நல்லா குழி அடித்து வச்சுருக்கானுங்க இவனுங்க. இப்போ கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது கூண்டோட நிலமை இவனுங்க இருக்கிற இடம். அதான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே எடுத்து விடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிடுவோம்னு சொல்லிட்டு தான் எடுக்கேன். கொஞ்சம் மோசமாக இருக்கணுங்களை விட்டுட்டு இந்த இடத்த வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடணும். இதோட ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நம்ம சாப்பாடெலாம் போட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி விட்டோம். திரும்பி கொஞ்சம் மோசமாக இருக்குது. இவனு இப்படி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க வந்து கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறானுங்கன்னே தெரியுது. இல்லைனா ஏதோ நோய் வந்த மாதிரியே படுத்துக்கிறானுங்க. நல்லா செட் ஆகிட்டான் பாருங்கள். நம்ம நல்லா பிடிச்சி தூக்குனாலும் ஒன்றுமே செய்கிறதில்ல. இப்போலாம் ஃபஸ்ட்டு தான் ரொம்ப பயப்படுவான். இவ்வளோ ஒன்றுமே செய்யறதில்லை நம்மளை. ஆனால் இந்த கூண்டுக்குள்ளே இறங்கி தான் ஒன்றும் செய்ய மாட்டானுங்க. ஆனால் வெளியே போயிட்டாங்க, திரும்பி கூண்டுக்குள்ளே வர மாட்டானுங்க. நம்ம விரட்டணும் உட்காந்து. நம்ம மற்ற 2 டீம்மேட்டையும் காணும். அதாவது நம்ம பெட்ஸில் 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரையும் காணும். வந்தானுங்க வீடியோவில் கம்மிக்கான்னு பார்க்க வரல.
படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க நினைக்கிறேன். நான் இன்னொரு வேலை உங்களுக்கு காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை வெளியே வேணால் விடுவோம். இப்போ அப்படி தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக காரை அப்படி பிடிச்சி தூக்குறோம். யாரும் வந்து அப்படி பிடிச்சி தூக்காதீங்க. அந்த முதுகில் வந்து தோல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்து பிடிச்சி தூக்குனா தான் உங்கள் கையில் வந்து பிறண்டாமல் இருப்பானுங்க, இல்லை பிறண்டிடுவானுங்க. இப்போ ஒருத்தனை விட்டோம், இன்னொருத்தனை தூக்குவோம். இவன் வந்து எனக்கு வாட்ட போடல, அதனால தான் இப்படி தூக்குறேன். இப்படி தூக்குனா இப்படி துள்ளுறானுங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான். அவனுக்கு காது வலிக்கும், அதனால் அப்படி தூக்காதீங்க. எனக்கு வசதி அந்த லாஸ்ட்டில் உட்காந்துதான், நான் இங்கிட்டு நிற்கேன் வலைக்கு, இங்கிட்டு அவன் அங்கே உட்காந்துருந்தான், அதனால தான் அப்படி தூக்குனேன். வேறு யாரும் அப்படி தூக்கிடாதீங்க. பாருங்கள் எதை என்ன திங்கிறோன்னே தெரியாமல் தின்னுக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டே ஏறுறானே. இதை இப்போ தொட போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி ஏறுவானுங்க. இது மாதிரி தான் ஓடியே ஏறுவானுங்க. எங்களை வெளியே விட்றா பிடிக்கிறது கஷ்டம். சரி கொஞ்ச நேரம் வெளியே விடுவோம் தான் வெளியே விட்டுருக்கோம் இப்போ 2 முயலையும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து தூத்துக்குடியில் தான் இது வளர்க்கேன். தூத்துக்குடியில் பிஎம் ஸ்கூல் பக்கத்தில் 3ஆம் மைலில் பிஎம் ஸ்கூல் பக்கத்தில் வளர்க்கேன். இது 2மே என்கிட்ட ஆனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். யார்ட்டா ஃபீமேல் இருந்தால் கொஞ்சம் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து சொல்லுங்கள், தனியாக மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் தனியாக பர்சனலாக மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு 3 மாத குட்டியாக இருந்தால் நான் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பின்னால் வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கோழிங்க தான் பின்னால்னு கத்திட்டு கிடக்கானுங்க, அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக இப்போ 2 பேர் நல்லா செட் ஆகிட்டானுங்க. ஃபஸ்ட்டு நினச்சேன்னா ஒரு மேல் கொடுத்துட்டு இன்னும் 2 ஃபீமேல் வந்துட்டு வாங்கி விடுவோம்னு நினச்சேன். இப்போ 2 மேலும் நல்லா செட் ஆனதுனால சரி ஒரு 4 ஃபீமேல் வாங்கி விடுவோன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வருங்காலத்தில் இன்னும் நிறைய மேல் வாங்கி விடலாம். என்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கும்போது அன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் சேவல் மெனக்கட்டுன்னு உட்காந்து கூவுது. நம்ம இன்னும் 2-3 ஜோடி வந்து வாங்கி விடலாம். இப்போதைக்கு இதை பற்றி படிச்சுக்கிடுவோம்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வச்சு வெளியே விட்டோன்னே அரைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க கீரை செடியை. இவன் இங்கிட்டு நிற்கான், ஒருத்தன் இங்கே நிற்கான். நம்ம இன்னும் இந்த 2த்துக்குமே பேர் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் யாருக்காவது ஏதாவது பேர் நல்ல பேராக தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம நாய் இருக்க இடத்துக்கு போகிறோம், நாய் வச்சு வரட்ட போகுது. யாருக்கா பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நம்ம வந்து இந்த 2த்துக்கு பேர் வைக்கல, ஏதாவது பேர் வைப்போம். ஏன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்க எல்லா அனிமல்ஸுமே பேர் வச்சுருவோம். அதாவது நிறைய ஸ்ட்ரென்த்தில் வந்து நிறைய இருந்தால் பேர் வைக்க மாட்டோம், ஸ்ட்ரென்த்தில் கம்மியாக இருந்தால் பேர் வைப்போம். அதனால் சொல்லுங்கள், நம்ம பேர் வச்சுருவோம். ஏன்னா எனக்கு 2 பேர் தான் இருக்கானுங்க. அதான் யாருக்கா நேம் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல நேமாக. அதான் ட்வின்ஸ் நேம் மாதிரி சொல்லுங்கள். ஏன்னா 2 பேருமே ஒரே அம்மாவுக்கு பிறந்தவனுங்க தான். அதனால் ட்வின்ஸ் நேமாக தான் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இதுங்க வேறு ஏதாவது க்யூட்டாக எதாவது பண்ணுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுமாதிரி போக வேறு ஏதாவது முயல் வாங்கினா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது விட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.